ஹலோ நண்பா, நம்ம சமுத்திரக்கனி பரத் நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்க மூவி தான் வீர வணக்கம். இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் யாரும் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அடிக்கடி போட்டிருப்போம். அதே மாதிரி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லோகா சாப்டர் 1 படத்தோட ரிவ்யூ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணால் வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் முதலாளித்தனம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உயர்ந்து நிற்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலாளிகளோட நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழ்த்தனமாக, ரொம்ப மட்டமாக நடத்தி ரொம்ப கேவலமாக நடத்துறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திரக்கனி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கம்யூனிஸ்ட் கொண்டாடுறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா மக்களுக்காக போராடுறாரு. இந்த மக்களுக்காக இங்க போராட வரும்போது என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு, இந்த கம்யூனிசம் எந்த அளவுக்கு கொண்டு போனாங்க, என்ன பிரச்சனைகள் நடந்துச்சு, இதனால அவங்களுக்கு நல்லது நடந்துச்சா இல்ல என்னென்ன விளைவுகள் நடந்துச்சு, அவங்க எடுத்த காரியம் நல்லபடியா முடிஞ்சா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கதை. நீங்க யாராவது கம்யூனிசம் பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி அரசியல் ரீதியாக புரிதல் இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் கெயின் பண்ற மாதிரி இதை எடுத்து வச்சிருக்காங்க. நிறைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. டைலாக் ரைட்டிங் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த காலத்து அரசியலுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. டைலாக் ரைட்டிங், ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அந்த 1940 காட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா சில செட்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து வச்சிருக்காங்க. அந்த பீரியடிக் போர்ஷன், அந்த என்வரன்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பரத் பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ ரோல் தான் பண்ணியிருக்காரு. பெரிய ரோல் எல்லாம் கிடையாது. அவரோட ரோலும் பார்த்தீங்கன்னா பக்காவா சூப்பராக இருந்துச்சு. நீட்டாவே நல்லாவே பண்ணியிருந்தாரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தனியாலாம் எடுத்து நிறுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி தான். அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோலா பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் பார்த்தீங்கன்னா பக்காவா சூப்பராக இருந்துச்சு. அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிசம் பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றாரு. அதை கொண்டு வந்ததுக்கப்புறம் அவர் என்னென்ன விளைவுகளை தெரிஞ்சுக்கிறாரு, என்னென்ன பிரச்சனைகள் ஆகுது, அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாரு, அந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நீதி கிடைச்சா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முதலாளித்தனம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா உயர்ந்துருந்துச்சு. அதையெல்லாம் எப்படி அவர் தாண்டி ஒரு சாதாரண எளிய மக்களுக்கு அவர் எப்படி வாழ்க்கை தர்றாரு, எப்படி அவங்களோட வாழ்க்கையை மாத்துறாரு அப்படிங்கறத காட்டுற விதமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிரசன்ஸ் பயங்கரமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு சிம்பிளான கதை தான், ஒரு டாக்குமெண்ட்ரியா காட்டியிருக்காங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேகிங்கா தெரியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா இல்லாம ஒரு சிம்பிளா ஒரு டாக்குமெண்ட்ரியா பேசுற மாதிரி சிம்பிளா காட்டியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாவே நல்லாவே வந்திருக்கும். ஓவரால் இந்த படத்தோட கதையாகட்டும், மேக்கிங் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஸ்கிரீன் பிரசன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்திருக்கு. இந்த படத்தில் நடிச்சவங்க ஆக்டிங் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான மூவி தான். நீங்க ஒரு டிஃபரெண்டான மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மூவி செக் பண்ணி பாருங்க. கம்யூனிசம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். கம்யூனிசம் பத்தி இந்த படத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நாலேஜபிளா புதுசாக இருந்துச்சு. இந்த மூவி பத்தி அடுத்த பார்க்கலாமா இல்லைன்னு நீங்களே டிசைட் பண்ணுவீங்க. ஒரு புது விதமா பார்க்கணும், டிஃபரெண்டான மூவி ஜானல்ல பார்க்கணும்னு நினைச்சேன் இந்த மூவி செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பை.